அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷையும் தங்கராஜையும் அழகுமதி பிரித்து வச்சா நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சுரேஷ் பாக்கியராஜ் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே வராங்க. அழகுமதி கிட்ட இனிமேல்னாச்சும் நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும், அப்போ தான் நமக்கு இந்த வேலை கிடைக்கும், அழகுமதி மனசு மாற வரைக்கும் அவகிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் முடிவு பண்ணியே வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அழகுமதி கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. ஆனால் அழகுமதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. நம்ம பேசினா ஏதாவது பதில் சொல்லுவாளான்னு பார்த்தா ஒன்றுமே பேசாமல் இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மனசுக்குள்ள கோவம் வருது. ஆனால் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அழகுமலர் பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே மதியோட அப்பா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க, நம்ம போகவே இல்லை, நம்ம ஒரு எட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். அழகுமலர் பாக்கியராஜும் பேசுகிறாங்க. மலர் பாக்கியராஜ் கிட்ட சொல்கிறாங்க, மதியோட அப்பா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு நம்ம போகவே இல்லை, நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க நாளைக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மலர், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்கியராஜும் சொல்கிறாங்க. நேரத்தில் மலர் வந்துட்டு, ஆமாங்க சும்மா வெறுங்கையோட போகக்கூடாது, பழம் எல்லாமே வாங்கிட்டு தான் நம்ம போகணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் பாக்கியராஜ் சரி நான் காலையில் வாங்கிறேன் மலர், நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மலரும் பாக்கியராஜும் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. பாக்கியராஜ் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நாங்கள் மதியோட அப்பாவை போய் பார்த்துட்டு வரோம்ப்பா, அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு பார்க்கவே இல்லைல்ல, போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் அவங்க அப்பாவும், நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், யாராவது நம்ம வீட்டில் போய் பார்க்கவே இல்லையே, போயிருந்துருக்கணும், கல்யாணம் ஆகி உடனே போகக்கூடாதுன்னு சொல்லி போகலை, சரி நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஒரு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. உடனேவும் மலரும் அங்கே பாக்கியராஜும் மதிக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு, நீ எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் எதுக்கு, நீங்கள் போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்யராஜோட அம்மா சொல்கிறாங்க. உடனே இல்லை நாங்கள் அங்கே போகிறோம்ல, மதியம் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வருவாள், மதியம் சுரேஷும் சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, ஆமாம்மா நாங்களும் போயிட்டு வரோம், மதியம் அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாள், அதனால் நானும் கூட போயிட்டு வரேம்மா மதியம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் பேசுகிறத கேட்டு இங்கே மலருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது சுரேஷ் தானே பேசுகிறது, மதிக்கு சப்போர்ட் பண்ணி, அன்றைக்கி உங்கள் அப்பா டீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் மதியம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து எதுவுமே பேசவே இல்லை, இப்போ என்னமோ மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, மதி நீ கிளம்பிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே மதிக்கும் ஆச்சரியமாக இருக்குது. மதி வீட்டுக்குள்ளே போயிட்டு கிளம்பிட்டு வராங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே அழகுமலர் பாக்யராஜ் மதி சுரேஷ் 4 பேர் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்ததை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, உடம்பு பரவாயில்லையா முன்ன விட அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. நாங்கள் வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், கல்யாணம் முடிஞ்சதோட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அதனால தான் எங்களால் வர முடியல, அங்கிட்டு வேலையாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அழகுமலர் சொல்கிறாங்க. உடனேவும் இருக்கட்டும்ப்பா, இப்போ அதுக்கு என்னப்பா, நாங்கள் ஒன்றும் நினைக்கல அப்படி சொல்லிட்டு இங்கே மதியோட அம்மா சொல்கிறாங்க. மதி நீயும் மாப்பிள்ளையும் இங்கே வருவீங்கன்னு நினைக்கல, 2 பேரும் வந்திருக்கீங்க, எல்லோரும் உட்காருங்கப்பா நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியோட அம்மா சொல்கிறாங்க. இருக்கட்டும்மா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே மலர் மலர்கிட்ட போயிட்டு, என் பொண்ணை செல்லமாக வளர்த்துட்டேன்ப்பா, அவளுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது வீட்டு வேலைலாம், நீங்கள் தான் கொஞ்சம் கூட மாட என் பொண்ணை இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மலர் இருந்துட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நான் எப்படி பார்த்துக்குவேனோ அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. உடனே மதி எல்லாத்துக்கிட்டையும் மதி நல்லபடியாக பேசி பழகுறாளம்மா, மதி வீட்டில் எதுவும் பிரச்சனைலாம் பண்ணலை அப்படி சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா. உடனே அப்படின்னா ஒன்றும் இல்லையே, மதி எல்லாருக்கிட்டையும் அமைதியாக நல்ல பிள்ளையாக தான் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் எப்படியும் வேறு மாதிரி எதிர்த்து கூட பேசுனதை நான் பார்க்கல, உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தான், நீங்கள் நல்ல பொண்ணை தான் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, மதி ஏதாவது பேசி பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, நீ சொல்லும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே போயிட்டு டீ போட்டு கொண்டு வராங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இதில் சுரேஷ் கிட்ட, மாப்பிள்ளை என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளை மன்னிச்சிடுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் 2 பேத்துக்கும் 1008 பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே மதியோட அம்மா சுரேஷ்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, அத்தை அப்படிலாம் நான் மனசில் வச்சுட்டுலாம் எதுவும் பண்ண மாட்டேன், உங்கள் பொண்ணை நல்லா தான் பார்த்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மலருக்கும் பாக்யராஜுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உடனே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மதியம் சுரேஷ் வேணால் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு மலரும் பாக்யராஜும் சொல்கிறாங்க. என்னப்பா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே மதியோட அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் மதி இருந்துட்டு, அக்கா கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் தான் உனக்கு தெரியும்ல 1008 வேலை இருக்குது, அதெல்லாம் போட்டு வந்திருக்கேன்ல, போய் நான் தான் பார்க்கணும், நீங்கள் இருந்துட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி இருந்துட்டு, நானும் வரேன்க்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் நான் பார்த்துக்குவேன், நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே மலர் கிளம்புன கொஞ்ச நேரத்தில் மதியம் நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, என்ன மதி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம்ல, உங்கள் அம்மா கிட்ட பேசி போகலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சுரேஷை கூப்பிட்டுட்டு, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அப்பாவை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வராங்க.
இந்த நேரத்தில தங்கராஜோட ஆட்களும் தங்கராஜும் வராங்க. மதியும் சுரேஷும் இங்கே வந்திருக்கானே! சுரேஷ் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா மதிய கூப்பிட்டு இங்க அவங்க அப்பாவ பார்க்குறதுக்கு அவன் வந்திருக்கான். எப்பயுமே என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு தான் பண்ணுவான். இன்னைக்கு என்னமோ சொல்லாமலே வந்திருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்க்குறாங்க. உடனே மாமா நீங்க எப்படி இங்க? அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் தான் கேட்கணும். நீங்க எப்படிடா இங்க? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ பார்த்து தங்கராஜ் கேட்டதும், மதிய கூப்பிட்டு அவங்க அப்பாவ பார்க்குறதுக்காக வந்தேன் மாமா அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும், என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. இங்க வரேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க தங்கராஜ். இல்லம்மா மாமா அண்ணனும் அண்ணியும் இங்க வரதா சொன்னாங்க. அதான் அவங்க கூட சேர்ந்து வந்தேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. நாங்க இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும், சரிடா வீட்டுக்கு கிளம்பிட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், கொஞ்சம் இரு இங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்ப இங்க தங்கராஜ் அவங்க மாமியார்கிட்ட வந்துக்கிட்டு சுரேஷோட மாமியார்கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா கல்யாணம் எதுக்காக பண்ணோம்? சுரேஷ்க்கு வேலை கிடைக்கணும். அது காரணத்துக்காக தான் பண்ணது. அப்படி இருக்கும்போது சுரேஷ்க்கு மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்கவே மறுக்காங்க. உங்க பொண்ணு. முதல்ல அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. அப்பதானே வேலைக்கு போக முடியும் சுரேஷ். மறுபடியும் காக்கி சட்டைய போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதும், உடனேவும் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, மதி இந்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டியதானே மாப்பிள்ளை மேல உள்ள கேஸ ஏன்டி இப்படி பண்ற? மாப்பிள்ளை வேலைக்கு போனா தான்டி நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா அத நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு நான் காரணம் கிடையாது. அத உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா அத நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு அத பத்தி நீங்க பேச வேண்டாம். அது எப்படி அ வேலை கிடைக்கணுமோ அப்படிக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட சொல்றாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம் அத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு சுரேஷ் மதிய கூப்பிட்டு கிளம்புறாங்க. இவன் இப்படி பேசிட்டு போறான். இவன் வேலைக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் நம்மள இப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு தங்கராஜ் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சுரேஷும் மதியும் இருந்துக்கிட்டு, அ நீங்க உங்க மாமா கிட்ட இப்படியெல்லாம் பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. என்ன செய்ய? உங்க அம்மா கிட்ட இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இதில சுரேஷ், நம்ம கோவிலுக்கு போயிட்டு போகலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னீங்க? அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்ல வெளியில மொத தடவ வந்திருக்கோம். கோவிலுக்கு போயிட்டு போலாமே அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு மதி சொன்னதும் பக்கத்துல ஒரு கோவில்ல இறங்குறாங்க. இறங்குனோனேயும் அங்க மதி இருந்துக்கிட்டு அர்ச்சனை தட்டு வாங்குறாங்க. உடனே சுரேஷ் பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், அங்க பூவும் வாங்குறாங்க. மதி அவங்க தலையில வச்சுக்கிறாங்க. சுரேஷும் மதியும் சேர்ந்து உள்ள கோவிலுக்கு போறாங்க. அங்க அர்ச்சனை தட்ட குடுத்து, அர்ச்சனை சாமி பேருக்கு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே சாமி உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு குங்குமத்த எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப இங்க பாங்க ஆரத்தி எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேரும் சாமி கும்பிட்டுக்கறாங்க. கும்பிட்டு ஐயர் வந்து, நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க மாரி இருக்கீங்க. உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே உங்க கையால குங்குமம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட சொன்னதும், சுரேஷும் கையால மதிக்கு நெத்தியில குங்குமம் வச்சு விடுறாங்க. மதிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. சுரேஷோட இவ்வளோ சேஞ்சஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில ஐயர் இருந்துக்கிட்டு 2 பேரும் தீர்க்க சுமங்கலி பவ நல்லபடியா தீர்காயுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாங்க. அத கேட்டுட்டு இங்க மதி வந்து உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க. சுரேஷ் வந்து சந்தோஷப்பட்டுட்டு மதிய கூப்பிட்டு அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சுரேஷும் மதியும் வீட்டுக்கு கிளம்புவோம்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.